நல்லவர்கள் மட்டுமல்ல, தீயவர்களும் உலகில் இருக்கத்தான் செய்கிறார்கள். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதை நாம் தீர்ப்பிடாமல் அவர்களுக்கு மனம் திரும்ப வாய்ப்பு கொடுத்து இறைவனின் நீதி தீர்ப்புக்காக காத்திருந்து நம்பிக்கை, அன்பு, இரக்கம் இவைகளை பெற்று நீதியுடன் வாழ அழைப்பு விடுக்கிறது. இரக்கம் காட்டுவதில் வெளிப்படும் இறைவனின் வல்லமையையும் நமது வேண்டுதல்களில் தூய ஆவியாரின் செயல்பாட்டின் இன்றியமையாமையும் இன்றைய வாசகங்கள் வழியாக தியானித்து இறை ஆசீர் பெற்றுக்கொள்ள தாகத்துடன் இன்றைய திருப்பலியில் பங்கேற்போம். அனைவரும் அமருவோம். கிறிஸ்துவில் என் அன்பிற்கும் பாசத்திற்கும் சொந்தமான புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொது காலம் 16வது ஞாயிறு. இந்த நன்னாளில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வல்லமையுள்ள உயிர் உள்ள கல்வாரி பலியில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும் எல்லா புனித யோசேப்பின் அன்பு உறவுகளுக்காகவும் நம் பங்கில் உள்ள அனைத்து குழந்தைகள், சிறு பிள்ளைகள், படிக்கக்கூடிய பிள்ளைகள், இளையோர், முதியோர், கடன் சுமையால் தோண்டு போயிருக்கிற மக்கள், நோயுற்றோர், ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், கைம்பெண்கள், திருமணமாகாதோர், குழந்தை வரம் இல்லாதோர், வேலை இல்லாமல் திண்டாடுகிற மக்கள், இவர்களுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். மேலும் இன்று தங்களுடைய திருமண நாளைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய நம் பங்கை சார்ந்தவர்களுக்காக சிறப்பாக வேண்டுவோம். இன்றைய வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய புனித ஆரோக்கியமான அன்பிய இறை குடும்பங்களுக்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். இந்த அன்பிய குடும்பங்களை எல்லாம் இறைவன் கண்ணின் மணி போல பாதுகாக்க, பராமரிக்க, ஆசீர்வதிக்க, வழிநடத்த நாம் சிறப்பாக இறைவேண்டல் செய்வோம். ஒரு சில சிறப்பு கருத்துகளுக்காக நாம் இன்று ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம். குறிப்பாக
ஜூடித் சில்வியா தன்னுடைய பிறந்த நாளை இன்று சிறப்பிக்கிறார். நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுக்கிற இந்த வேளையில் இறைவன் இவரை தூய் ஆவின் ஆட்கொள்ளும்படியாகவும் நல்ல உடல் சுகத்தை வழங்கி கருத்துக்கள் எல்லாம் நிறைவேற்றி பாதுகாக்கும்படியாக நாம் மன்றாடுவோம். காணிக்கை மேரி 13வது நாள் நினைவு திருப்பலியை இவருக்கு இறைவன் ஆன்ம இலைப்பாதல் தரும்படியாகவும், அமிர்தராஜ், சவுந்தரசீலி, சிறில், வின்சென்ட், பாஸ்கர் இவருடைய ஆன்ம இலைப்பாதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களுக்கு விண்ணக வீட்டை கொடையாக தரும்படியாக ஜெபிப்போம். மோகன்தாஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவரையும் தன்னுடைய வான் வீட்டில் சேர்த்துக் கொள்ளும்படியாக இறைஞ்சுவோம். அன்னம்மாள், ஆரோக்கியசாமி, ஜான் லூயிஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாதலுக்காக நாம் சிறப்பாக வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவர்களுக்கு விண்ணக வீட்டை கொடையாக தரும்படியாக நாம் இறைவேண்டல் செய்வோம். ஆண்டனி வில்லியம்ஸ் இவருடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காக மன்றாடுவோம். பரிவுள்ள கடவுள் இவருக்கு விண்ணக வீட்டை பரிசாக வழங்கும்படியாக இறைஞ்சுவோம். நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். நம்முடைய குடும்பங்களில் மரித்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், அதிலும் குறிப்பாக யாரும் நினையாத ஆன்மாவிற்காக இணைந்து இறைவேண்டல் செய்வோம். அனைவரும் எழுந்து நிற்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமொழிக்கு நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதமடைந்து நிலை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தியருள்ள உமை வேண்டுகிறோம். ஆண்டவரே, உமது நாளாகி இன்று உமது அருட்காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வழிக்கு உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலுமிருந்து காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாக இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தியுள்ள உமை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய் ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.
எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியில் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆட்கள் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, நீர் உள்ளம் கனிந்து உம் அடியார்களாகிய எங்களில் உம் அருள் கொடைகளை பெருக செய்தருளும். இவ்வாறு நம்பிக்கை, இது நோக்கு, அன்பு ஆகியவற்றால் நாங்களும் பற்றி எரிந்து உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருளும். உம் கட்டளைகளை விழிப்புடனும் ஆர்வத்துடனும் கடைபிடிக்க செய்தருளும். உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்த்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மேலும் கோகுல் தன்னுடைய 18வது ஆண்டு பிறந்த நாளை என்று சிறப்பிக்கிறார். நன்றி திருப்பலியாக ஒப்புக் கொடுத்த வேளையில் இறைவன் இவருக்கு நற்சுகத்தை வழங்கும்படியாகவும் ஞானத்தையும் அறிவையும் வழங்கி கல்வியில் சிறந்தோங்க இவரை ஆசீர்வதிக்க நாம் இறைஞ்சுவோம். சார்லஸ் குடும்பத்தார் நடு திருப்பலியாக இந்த பலி ஒப்புக் கொடுக்கிறார்கள். இந்த குடும்பத்தை இறைவன் கரத்தில் ஏந்தி மார்போடு அரவணைத்து வழிநடத்தும்படியாக இறைஞ்சுவோம். திரேசா ராயப்பன் இவருடைய ஆண் வெளிப்பாடுதலுக்காக மன்றாடுவோம். இரக்கத்தின் ஆண்டவர் இவரை விண்ணக வீட்டில் இணைத்துக் கொள்ளும்படியாக இறைஞ்சுவோம். முதல் வாசகம். சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13, 16 முடிய. ஆண்டவரே, உம்மை தவிர
வேறு கடவுள் இல்லை. எல்லாவற்றின் மீதும் நீர் கருத்தாயிருக்கிறீர். முறைகேடாக நீர் தீர்ப்பு வழங்குவதில்லை என்பதை யாரிடம் காட்ட வேண்டும்? உமது ஆற்றலே நீதியின் ஊற்று. அனைத்தின் மீதும் உமக்குள்ள ஆற்றுரிமை அனைத்தையும் வாழும்படி விட்டு வைக்கிறது. மனிதர்கள் உமது வலிமையின் நிறைவை ஐயுறும்போது நீர் உம்முடைய ஆற்றலை காட்டுகிறீர். அதை அறிந்திருந்தும் செருக்குற்றிருப்போரை அடக்குகிறீர். நீர் ஆற்றல் மிக்கவராய் இருப்பதால் கனிவோடு தீர்ப்பு வழங்குகிறீர். மிகுந்த பொறுமையோடு எங்களை ஆள்கிறீர். ஏனெனில் நீர் விரும்பும் போதெல்லாம் செயல் புரிய உமக்கு வலிமை உண்டு. நீதிமான்கள் மனித நேயம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இச்செயல்கள் வாயிலாக உம் மக்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உம் மக்களை நன்னம்பிக்கையால் நிரப்பினீர். ஏனெனில் பாவங்களிலிருந்து மனமாற்றம் அருள்கிறீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் நல்லவர் மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் பேரன்பு காட்டுபவர், ஆண்டவரே என் வேண்டுதலுக்கு செவிகொடும், உம்முதவியை நாடும் என் குரலை கேட்டருளும். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர். என் தலைவரே நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர், உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர், ஏனெனில் நீர் மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர், நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் நல்லவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர், ஆண்டவரே நீர் மன்னிப்பவர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வசனங்கள் 26 மற்றும் 27. சகோதர சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார்.
ஏனெனில் எதற்காக எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாக நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுவார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா
Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, இயேசுவே எங்களோடு வாரும், இயேசுவே எங்களோடு தங்கும், இயேசுவே எங்களோடு பேசும். அடியவன் நான் கேட்கின்றேன். பாசமுள்ள புனித யோசேப்பின் இனிய உறவுகளே, சொந்த பந்தங்களே, கடந்த வாரம் ஞாயிறு அன்று என்ன நற்செய்தி வாசகத்தை நாம் வாசித்தோம், அசைத்தோம்? மறைக்கல் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள், கடந்த வாரம் ஞாயிறு நற்செய்தி வாசகம் என்ன? நேற்று இரவு என்ன உணவை உண்டோம்?
தீயோர் சாக வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம் அல்ல. ஆனால் திருந்தி திருந்தி திரும்பி மனமாறி வாழ வேண்டும் என்பதுதான் என் ஆசை, விருப்பம் என்று கடவுள் அழுத்தமாக சொல்வதை நாம் எசேக்கியேலில் வாசிக்கிறோம். ஆக தீமைகளை தீயோரை கடவுள் உடனடியாக அழித்து விட வேண்டும் என்று எத்தனிப்பதில்லை. வாய்ப்பு கொடுக்கிறார், நேரம் கொடுக்கிறார், காலம் கொடுக்கிறார். நாளை என்னுடைய மகன் மனம் மாறுவார், நாளை மறுதினம் என்னுடைய மகள் மனம் மாறுவார், அடுத்த வாரம், அடுத்த மாதம், அடுத்த ஆண்டு என்று கடவுள் நமக்காக என்பதைத்தான் அந்த இறைவசனம் நமக்கு அற்புதமாக சுட்டி காட்டுகிறது. பேதுரு தன்னுடைய 2வது திருமுகம் இறைவசனம் 9 அதே கருத்தை தான் மையப்படுகிறது. கடவுள் அவர் தீயோர் சாக வேண்டும் என்று விரும்புவதில்லை, மனம் மாற வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் என்று பேதுரு அழுத்தமாக பதிவு செய்கிறார் அந்த இறைவசனத்தை. கடவுள் பொறுமையாய் இருப்பது, சகித்துக் கொள்வது நாம் விரும்ப வேண்டும், மனமாற வேண்டும் என்பதற்காகத்தான். அன்பு உறவுகளே, சொந்தமதிகளே, சிறந்த உதாரணம் ஊதாரி மைந்தன் ஓமை. அந்த ஊதாரி மைந்தன் ஓமையில தந்தை தன்னுடைய அன்பு மகனுக்காக காத்துக் கொண்டிருந்தாரா, உறங்கிக் கொண்டிருந்தாரா? அவர் வாயிலில் என்னுடைய மகன் வருவானா என்று அவர் காத்துக் கொண்டிருந்ததாக நாம் விவிலியத்தில் அந்த ஓமையில் வாசிக்கிறோம். அப்படித்தான் கடவுள் நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். நாம் மனமாறுவோம், திருந்துவோம், வருந்துவோம், திரும்பி இயேசுவிடம் வருவோம் என்று நமக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, காய்க்காத அத்திமர ஓமை லூக்கா நற்செய்தி 13:9 வாசிக்கிறோம். அந்த மனிதன் சொல்லுகிறார், காய்க்காத அத்தி மரத்தை வெட்டி விடலாமா, ஏன் இது இடத்தை அடைத்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது பணியாளர் என்ன சொல்லுகிறார்? நான் கொத்தி எரிபோடுவேன், அடுத்த ஆண்டு கட்டாயம் காய்க்கும், பின்பு பார்த்துக் கொள்ளலாம் என்று வாய்ப்பு கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே அன்பு உறவுகளை, கடவுள் நமக்கு ஒவ்வொரு நொடியிலும் வாய்ப்பு கொடுக்கிறார். நாம் இன்னும் நொடியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் என்ன பொருள்? நமக்காக காத்திருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார், வாய்ப்பு கொடுக்கிறார். இருந்து விடுவோம், மனமாறி விடுவோம் என்கிற ஒரு வாய்ப்பை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நொடி பொழுதும். அதைத்தான் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அன்பு உறவுகளே, சொந்த பந்தங்களே, இயேசு கிறிஸ்து எருவோட தயாராக இருக்கிறார். கனி கொடுக்க நீங்களும் நானும் தயாராக இருக்கிறோமா என்று நம்மையே கேட்டு பார்ப்போம். கொரிந்தியர் முதல் திருமுகம் 13:4 வாசிக்கிறோம். அன்பினுடைய அடிநாதம் என்ன? பொறுமை என்று பவுல் சொல்றார். அன்பினுடைய அடிநாதம் என்ன? கடவுள் பொறுமையோடு இருக்கிறார் என்று சொன்னால் என்ன பொருள்? நம்மை அவர் அன்பு செய்கிறார். நெகேமியா 9:17 வாசிக்கிறோம், கடவுள் நீடிய பொறுமை உடையவர். திருப்பாடல் 103:8 வாசிக்கிறோம், கடவுள் நீடிய பொறுமை உடையவர். அந்த இறைவசனங்கள் சொல்லிக் கொடுக்கிறது. உறவுகளே, சொந்த பந்தங்களே, நம்முடைய திரு அவை புனிதர்களுடைய அருங்காட்சியகம் அல்ல. நம்முடைய திரு அவை புனிதர்களுடைய அருங்காட்சியகம் அல்ல, மாறாக பாவ வாழ்விலிருந்து குணமாகிக் கொள்ளக்கூடிய ஆன்மீக மருத்துவம். நம்முடைய திரு அவை பாவ வாழ்விலிருந்து குணமாகிக் கொள்ளக்கூடிய ஆன்மீக மருத்துவம். அப்படி என்றால் என்ன பொருள்? நீங்களும் நானும் பாவம் செய்யக்கூடியவர், தவறு செய்யக்கூடியவர், தீமை செய்யக்கூடியவர். ஆனால் அதை உணர்ந்து மனம் மாற வேண்டும் என்பதுதான் இயேசுவினுடைய ஆசை. ஆகவே தான் அவுஸ்தினார் இவ்வாறு கூறுகிறார், இன்றைய களைகள் நாளைய கோதுமை மணிகளாக மாறலாம் என்று சொல்கிறார். அவுஸ்தினார் என்ன கூறுகிறார்? இன்றைய களைகள் நாளைய கோதுமை மணிகளாக மாறலாம் என்று அழுத்தமாக
கலைகளும் வெளியில் மட்டுமல்ல, உலகத்தில் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளத்திலும் இருக்கிறது என்கிற உண்மையை புரிந்து கொள்ள அழைக்கும். நம்முடைய உள்ளத்துல கோதுமை மணிகளும் உண்டு, நல்ல எண்ணமும் உண்டு, கெட்ட எண்ணம், நல்ல செயல்பாடுகளும் உண்டு, கெட்ட செயல்பாடுகளும் உண்டு என்கிற உண்மையை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள, ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். கடவுள் நம்மிடம் கேட்பது என்ன? நீ எத்தனை கலைகளாய் பிடுங்கி எறிந்தாய் என்று கடவுள் கேட்பதில்லை. எத்தனை கோதுமை செடிகளை நீ வளர்த்தெடுத்தாய் என்றுதான் கடவுள். நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய கலைகளுக்கு நாம் நீர் பாய்ச்சக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அந்த கலைகளை வளர்த்தெடுக்கக்கூடிய மக்களாக
செய்வதில் உறுதியாக இருங்கள். நல்லதை சிந்திப்பதில் உறுதியாக இருங்கள். நல்லதை பேசுவதில் உறுதியாக இருங்கள். பிறர் பேசுகிறார்கள், பிறர் சிந்திக்கிறார்கள், பிறர் செய்கிறார்கள், நானும் கலையை போல இருப்பேன், நானும் தீங்கு செய்வேன், நானும் பொய் பேசுவேன், நானும் கெட்ட வார்த்தை பேசுவேன் என்கிற எண்ணம் நன்மையில், நல்ல சிந்தனையில், நல்ல வார்த்தையில், நல்ல செயல்பாட்டில் உறுதியாக இருங்கள். கலைகள் நம்மை ஒரு நாளும் தவறு இழுத்துவிடக் கூடாது என்பதில் மூன்றாவது செய்தியை உள்வாங்கிக் கொள்ள அழைக்கப்படுகிறோம். முதல் செய்தி என்ன? நம்முடைய உள்ளங்களில் நல்ல விதைகளை நாம் நீர்ப்பாய்ச்சி வளர்த்தெடுக்க வேண்டுமே ஒழிய களைகளை ஒரு நாளும் வளர்த்தெடுக்க கூடாது. இரண்டாவது செய்தி, நீங்களும் நானும் கடுகு விதையாக புளிப்பு மாவாக இருக்க வேண்டும் என்பது இரண்டாவது செய்தி. மூன்றாவது செய்தி, போராட்டம். எதோடு போராட்டம்? களைகளோடு போராடி வெற்றி பெற அழைக்கப்படுகிறோம். அந்த கிருபைக்காக இந்த வழியில் வேண்டி இணைவோம். எழுந்து நம்பிக்கை அறிவிக்கிறோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார்.
சர்வ வல்லவர், உம் இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உம் அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலை தோறும் புதிதாயிருக்கும், அவை காலை தோறும் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா, நான் மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா, நான் மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருக்கம் கொண்டவர், நீடிய பொறுமை, நம்மை குறித்து எவ்வளவு காலம் இயேசு கிறிஸ்து நம்மை பொறுத்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய தீமைகளை எல்லாம் சகித்துக் கொண்டிருக்கிறார். நன்றி சொல்லுவார். இவ்வளவு பாசம், இவ்வளவு அன்பு நம் மீது இயேசு. அவர் கோபம் கொண்டால் ஒரு நொடியில் நம்மை எல்லாம் அழித்து விடலாம். ஆனால் அப்படி செய்வதில்லை. நம்முடைய மனமாற்றத்திற்காக நாள்களை கொடுத்து கொண்டே இருக்கிறார். இன்னும் பொறுமையோடு இருக்கிறார், சகித்துக் கொள்கிறார். நம்மை நல்ல விதைகளாக மாறக்கூடிய அருளை இந்நாள் வரை கலைகளாக நீங்களும் நானும் இருந்து வருகிறோம். அப்படி இல்லாமல் நல்ல விதைகளாக மாறக்கூடிய அருளை பெறுவோம். கடுகு விதைகளைப் போல சிறிய சிறிய நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக வாழக்கூடிய கிருபை இயேசுவிடம் பெறுவோம். புளிப்பு மாவை போல நல்ல முன்னுதாரணமான பிள்ளைகளாக மக்களாக வாழக்கூடிய அருளை இயேசுவிடம் பெறுவோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இந்த திருப்பலிக்கு முன்பு வாசிக்கப்பட்ட ஒவ்வொரு கருத்தும் இறைவன் நிறைவேற்றும்படியாக பல்வேறு தேவைகளோடு, விண்ணப்பங்களோடு, எதிர்பார்ப்போடு, கருத்துகளோடு இயேசுவை நோக்கி வந்து இந்த கல்வாரி பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நபருக்காக, நோயிட்டோருக்காக, முதியோருக்காக இந்த வழிபாட்டை சிறப்பிக்கக்கூடிய ஆரோக்கியமான அன்பின் குடும்பங்களுக்காக நம்முடைய மறை மாவட்டத்திற்காக, நம்முடைய பாசமிகு ஆயிரமுடைய கருத்துக்களுக்காக, நம்முடைய மறை மாவட்டத்தில் உள்ள ஒவ்வொரு பங்குக்காக, அருள் பணியாளர்களுக்காக, நற்செய்தி பணி செய்யக்கூடியவர்களுக்காக, அருள் சகோதரிகளுக்காக, இறை மக்களுக்காக நீடிய பொறுமை உள்ள நம்மை கைவிட மாட்டார். நம்முடைய தேவைகளை எல்லாம் கட்டாய் நிறைவேற்றி கொடுப்பார் என்கிற ஆழமான அடர்த்தியான நம்பிக்கையோடு தொடர்ந்து இந்த கல்வாரி வழியில் உற்சாகத்தோடு பங்கெடுப்பும் அனைவரும் அமர்வும் காணிக்கை
உம் திருமகனின் நிறைவான ஒரே பலியில் முழுமை பெற செய்தீரே. ஆபேலின் காணிக்கைகள் மீது ஆசி வழங்கி புனிதப்படுத்தியது போல உமது மாட்சியின் மேன்மைக்காக இறைப்பற்று உள்ள உமடியார்கள் ஒவ்வொருவரும் செலுத்தும் பலியை ஏற்று அது அனைவரின் மீட்புக்கு பயன்பட செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவர் தூயவரான தந்தை, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையை ஏற்றுக்கொள்ள செய்கிறோம். ஏனெனில் கிறிஸ்து பிறந்த முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை விடுவித்தார். பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார். இறந்தோரிலிருந்து உயிர் தெழுந்து நிலைவாழ்வுக்கு வழிவகுத்தார். அவர் வானதூதர் அணிகளோடு புனிதத்திய பெருமளோடு நாங்களும் இணைந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி இசைத்து முடிவின்றி சொல்வதாவது: ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பாடுபட உள்ளம் கண்ணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்பு கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
உறவுகளால் நீ நிறைவு செய்த உம் மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகின்றோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அமர்வோம். ஒரு சில அறிவிப்புகள். இந்த திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 16ஆம் ஞாயிறு. இந்த நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித ஆரோக்கிய மாதா அன்பி இறை குடும்பங்களுக்கு கரவொலி எழுப்பி நன்றிய வாழ்த்தைய பாராட்டை தெரிவித்துக் கொள்வோம். இந்த நாளில் புனித ஆரோக்கிய மாதா அன்பி இறை குடும்பங்கள் நம்முடைய தலைமை ஆலய வெள்ளி விழா பணிகளுக்காக 10 மூட்டை சிமெண்டை காணிக்கையாக வழங்கி இருக்கிறார்கள். கைகளை தட்டி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கடந்த வாரம் புனித பிலிப் அன்பி மக்கள் இந்த வழிபாட்டை சிறப்பித்தார்கள். அவர்கள் இந்த பணிக்காக 25 மூட்டை சிமெண்டை காணிக்கையாக செலுத்தினார்கள். அவர்களுக்கும் கைகளை தட்டி நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்வோம். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் நம்முடைய அருட் சகோதரிகள் தங்களுடைய பாதுகாவலினுடைய விழாவை சிறப்பிப்பதற்குரிய அடையாளமாக இந்த வழிபாட்டை சிறப்பிப்பார்கள். சென்ற வார ஞாயிறு பங்கு திருப்பலி காணிக்கை ரூபாய் 26,744. இந்த திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். அனைத்து பெற்றோரும் உங்களுடைய பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு தவறாமல் அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் என்னை சந்திக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசை வெல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். வரும் ஞாயிறன்று புனித அன்னை மரியாவுடைய பெற்றோரும் நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய தாத்தா பாட்டியுமான புனிதர்களான சுவக்கின் மற்றும் அண்ணா அவர்கள் நினைவு நாளை முன்னிட்டு தாத்தா பாட்டி நாளாக கொண்டாட நமக்கு தாய் திருவை அழைப்பு விடுக்கிறது. எனவே வரும் ஞாயிறன்று நாம் தாத்தா பாட்டி நாளாக நம்முடைய பங்கில் சிறப்பாக கொண்டாடி இருக்கிறோம். எனவே இல்லத்தில் உள்ள முதியோரை தாத்தா பாட்டிகளை வரும் ஞாயிறன்று காலை 8 மணி திருப்பலிக்கு அழைத்து வர அன்போடு அழைக்கிறோம். சிறப்பு காலை விருந்தும் அவர்களுக்கு வழங்கப்படும். எனவே உங்களுடைய இல்லத்தில் உள்ள முதியோரை இந்த சிறப்பு கொண்டாட்டத்துக்கு அழைத்து வர அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்பிய கூட்டங்கள். புனித பார்த்திலேமே அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 136B காத்தான் தெரு பெரிய நத்தம் பகுதியில் வசிக்கும் திரு மகிமைராஜ் திருமதி ஜான்சி அவர்கள் இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித பார்த்திலேமே அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித மத்திய அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 18 கீழ் 6A சையத் யாகூப் தெரு பகுதியில் வசிக்கும் திருமதி விக்டோரியா அவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித மத்திய அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணியோடு அழைக்கிறோம். குழந்தை இயேசு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு தட்டான்மலை தெரு கல்வாரி மலை அருகில் பெரிய நத்தம் பகுதியில் வசிக்கும் திரு இம்மானுவேல் சேசுராஜா திருமதி லில்லி புஷ்பம் இவர்களுடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து குழந்தை இயேசு அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித பிரான்சிஸ் சவேரியர் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 19 கீழ் 43A தட்டான்மலை தெரு சின்னம் நத்தம் பகுதியில் வசிக்கும் திரு வின்சென்ட் சேகர் திருமதி புளோமினா அவர்களுடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித பிரான்சிஸ் சவேரியர் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித 2ஆம் யோவான் போல் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 33 கீழ் 48A மலைமேடு பெரிய நத்தம் பகுதியில் வசிக்கும் திரு பாக்கியநாதன் திருமதி சௌந்தர்யா அவர் இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித 2ஆம் யோவான் போல் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணியோடு அழைக்கிறோம். புனித பேதுரு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 4 கீழ் 1A சுந்தர விநாயகர் கோவில் தெரு செங்கல்பட்டில் வசிக்கும் திரு மைக்கேல் ஆண்டோ திருமதி பாத்திமா ரோட்ரிகோ இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித பேதுரு அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித மழைமலை மாத அன்பிய கூட்டமானது இன்று
மாலை 6:30 மணிக்கு எண் 19 வசந்தம் நகர் திப்பாவரத்தில் வசிக்கும் திரு ஜேம்ஸ் மஞ்சுளா இவருடைய இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித மழைமலை மாத அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க அன்போடு அழைக்கிறோம். புனித குரியாக்கோஸ் அன்பிய கூட்டமானது வருகிற சனிக்கிழமை 25ஆம் தேதி மாலை 6 மணிக்கு எண் 55 முதல் களம் ஸ்ரீதேவி அபார்ட்மெண்ட் சின்ன மணியக்காரா தெருவில் வசிக்கும் திரு பிரகாஷ் ரெய்மன் அவர் இல்லத்தில் நடைபெற உள்ளது. அனைத்து புனித குரியாக்கோஸ் அன்பு இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கெடுக்க பணியோடு அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களுடைய நினைவு நாளும் விழாவும் வருகிற புதன்கிழமை 22ஆம் தேதி புனித மகதலா மரியா விழா, வருகிற சனிக்கிழமை 25ஆம் தேதி புனித யாக்கோபு திருத்தூதர் விழா. இந்த சிறப்பு கொண்டாட்டங்களில் பங்கெடுத்து இறையாசிரை பெற்று செல்ல பாசத்தோடு அழைக்கிறோம். திருமண அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கை சார்ந்த தந்தை தினகரன், தாய் சோபியா ராணி இவருடைய மகன் சதீஷ்குமார் என்பவருக்கும், நமது மறை மாவட்டம் இரும்புலியூர் பங்கு தந்தை சந்திரசேகர், தாய் ரதிகுமாரி இவருடைய மகள் பிருந்தா என்பவருக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடைகள் இருந்தால் பங்கு தந்தைக்கு தெரிவிக்க வேண்டியது உங்களுடைய கடமை. இந்த நாளும் இனி வர உள்ள நாள்களும் நம் ஒவ்வொருவருக்கும் இனிமையான, ஆசீர்வாதமான, குதூகலமான, கொண்டாட்டமான, ஆரோக்கியமான, வளமையான நாள்களாக அமைய வாழ்த்துகிறோம். தொடர்ந்து உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறோம். அனைவரும் இறுதி ஆசிரியக்காக எடுத்துக்கொள்வோம். ஆண்டவர்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நம் ஒவ்வொருவரிடம் ஆசீர்வதிப்பாராக. களைகளாக அல்லாமல் நல்ல விதைகளாக வாழ சென்று